ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் அப்படின்னு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். திருமூலரோட நூல் தான் வந்து திருமந்திரம். அது 3000 பாடல்களை கொண்டதுனால அதை தமிழ் 3000 அப்படி கூட குறிப்பிடுவோம். ஸோ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் வந்து திருமூலர். அடுத்த கேள்வி பாருங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார் தான். ரெண்டாவது கேள்வி பாருங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பாருங்க, ஒரு பிரித்தெழுதுக. சிற்றோடை எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிறுமை கூட்டல் ஓடை தான் வந்து சிற்றோடை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதை எப்படி பிரிக்கிறாங்க? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த பிரித்தெழுதுகலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன எப்படி பிரிக்கிறாங்க? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படிங்கிறாங்க. குற்றியலுகரம் அப்படின்னாவே குசுடு துபுருல முடிகிறதான் குற்றியலுகரம் அப்படிம்பாங்க. அது நெடில் எழுத்தை அடுத்து ஒரு குற்றியலுகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு வந்து மாசு அப்படின்னு வச்சுங்க. மாங்கிறது ஒரு எழுத்து, டு அதுங்கிறது ஒரு எழுத்து. ஸோ அது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ அந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்தோட எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து எழுத்துக்கள் வந்து 2 எழுத்துக்கள் தான் வந்து இருக்கும். ஸோ அதை தான் கேட்குறாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வந்து எத்தனை எழுத்துக்கள் பெற்று வரும் அப்படின்னா வந்து 2 தான். ஸோ மாசு சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு. காடு முடிகிறது குசுடு துப்புரில் தானே முடியுது, காடு. ஸோ அதுவும் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். ஸோ எல்லா நெடில் தொடர் குற்றியலுகர எழுத்துக்களுமே வந்து 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எது அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் போன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா திறன் பேசி. ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன் பேசி. அடுத்து ஒரு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க, மரவேர். இதை வந்து இதில் என்ன புணர்ச்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கெடுதல் புணர்ச்சி. மரவேர் வந்து எப்படி பிரிப்போம்? மரம் கூட்டல் வேர் தான் வந்து மரவேர். ஸோ அதில் அந்த இம் வந்து போயிடுது, அதுதான் மரவேராக வருது. மரம் கூட்டல் வேர் வந்து மரவேர் அப்படின்னு வருது. ஸோ அந்த இம்முங்கிற எழுத்து வந்து போயிடுது, அதனால தான் வந்து இது வந்து கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பாருங்க, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படிங்கிறாங்க. ஐ தான் வந்து தலைவன். இதே கோ அப்படின்னா வந்து அரசனை வந்து குறிக்கும். சோ அப்படின்னா வந்து மதில். தீ அப்படின்னா வந்து நெருப்பு வந்து வரும். ஸோ தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஐ தான். அந்த 4 ஆப்ஷன் மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவன், கோ அப்படின்னா அரசன், தீ அப்படின்னா நெருப்பு, சோ அப்படின்னா வந்து மதில். இது இந்த 4மே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பாடினால் இதோட வேர்ச்சொல் வந்து என்னன்னா பாடு. பாடினால் என்பதன் வேர்ச்சொல் வந்து பாடு. இதே பாடுதல் அப்படின்னா வந்து தொழில் பெயர் வந்துடும். பாடி அப்படிங்கிறது வந்து வினை எச்சத்தில் வந்துடும். அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண குறிப்பு. எய்தி ஈங்கிற வினையெச்ச விகுதி வந்து வருது. ஸோ வந்து எய்தி அப்படிங்கிறது வந்து ஒரு வினை எச்சம். அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண குறிப்பு. சித்திரை திங்கள் இது வந்து ஒரு இருபெயரிட்டு பண்பு தொகை. சித்திரை திங்கள்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திங்கள் அப்படிங்கிறது வந்து பொது பெயர். அது வந்து திங்கள் அப்படின்னாவே நமக்கு மாதத்தை தான் குறிப்பிடும். அது என்ன மாதங்கிறது சிறப்பு பெயர். சித்திரை அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அது சிறப்பு பெயர். மாதம், மாதத்தில் வந்து இது என்ன மாதம்? சித்திரை மாதம். ஸோ அதுதான் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படிம்பாங்க. சாரை பாம்பு இருக்குன்னு வச்சுங்க. பாம்புங்கிறது பொது பெயர். அது என்ன பாம்பு? சாரை பாம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சித்திரை திங்கள்ங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண குறிப்பு. தழி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்ன? ஈ அப்படின்னு வரதுனால இது வந்து ஒரு சொல்லிசை அளபடை அப்படிங்கிறாங்க. ஸோ உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு வந்து சொல்லுவோம் அளபடையிலே. அதில் உயிரிழப்படையில் வந்து 3 வகை வந்து இருக்கு. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அந்த செய்யுளிசை அளபடை தான் வந்து இசைநிறை அளபடை அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. நமக்கு வந்து என்ன தழி ஈ வந்திருக்கனால இது வந்து சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்க, பறை கொடுத்துருக்காங்க. மருதத்திணைக்கு வந்து என்ன பறை அப்படிங்கிறாங்க? மணமுலா. ஸோ வந்து இது வந்து குறிஞ்சி திணைக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தொண்டகப்பறை வரும். அடிக்கடி கேட்குறது வந்து குறிஞ்சிக்கும் பாலைக்கும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கேள்வியில் மருதத்துக்கு கேட்டிருக்காங்க. மருதத்திணை அப்படின்னா வந்து மணமுலா. குறிஞ்சி திணைக்குள்ள பறை வந்து தொண்டகப்பறை. முல்லை திணைக்குரிய பறை வந்து ஏறுகோட்பறை. நெய்தல் திணைக்குரிய பறை வந்து மீன்கோட்பறை. பாலை திணைக்குரிய பறை வந்து துடி. ஏன்னா பாலைக்கும் குறிஞ்சிக்கும் ரொம்ப அதிகமாகவே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னா தொண்டகப்பறை, முல்லைனா ஏறுகோட்பறை, மருதம்னா மணமுலா,
நெய்தல்னா மீன்கோட்பறை, பாலைனா வந்து துடிப்பறை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எவ்வகை தொடை அப்படிங்கிறாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதுனா நமக்கு எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இதே முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னா வந்து மோனை அப்படிம்போம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை அப்படின்னா வந்து எதுகை தொடை. அடுத்து பாருங்க, அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இந்த குரட்பாவில பயின்று வந்துள்ள அடிமோனை வந்து எழுது அப்படிங்கிறாங்க. ஸோ மோனை அப்படின்னாவே முதல் எழுத்து ஒன்றி வருவதான். அதில் வந்து அடிமோனை அப்படின்னா வந்து அறிவுடையார் அக்தரி கல்லாதவர். ஸோ அதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்க, பாரதாசன இந்த வரிகள் வந்து ரிப்பீட்டடு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய பாராட்டுரை அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. அடுத்து பாருங்க, சரியானவை எவை அப்படின்னு வந்து குறிப்பிட சொல்றாங்க. அதில் வந்து 1 and 2 மட்டும்தான் வந்து சரியானவை. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை வந்து பொறுத்தல், இது ரெண்டுமே தான் வந்து சரியானவை அப்படிங்கிறாங்க. அந்த நீங்கள் 3rd and 4th வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே அது தெரிஞ்சிடும் அது ராங்கானது அப்படின்னா. ஸோ இந்த கூற்றுகளில் சரியானவை வந்து என்ன, வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை வந்து பொறுத்தல். அடுத்து வந்து தவறானது எதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர், கரெக்டு. சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தனார், அதுவும் கரெக்டு. பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார், அதுவும் கரெக்டு. ஸோ இதில் ராங்கானது வந்துன்னா பொருணராற்றுப்படையை பாடியவர் வந்து கபிலர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தவறு. ஏன்னா முடத்தாம கண்ணியர் தான் அதன் ஆசிரியர். பொருணராற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னா வந்து முடத்தாம கண்ணியர். அதில் வந்து பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால வல்லவன் தான் பாட்டுடை தலைவன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. திருமுருகாற்றுப்படைனா நக்கீரர், பொருணராற்றுப்படைனா முடத்தாம கண்ணியர், சிறுபானாற்றுப்படைனா நல்லூர் நத்தனார், பெரும்பானாற்றுப்படை அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பாருங்க, பொருந்தாததை வந்து தேர்வு செய்க அப்படின்னா நாலடியார். நாலடியார் அப்படின்னா திருக்குறள் போன்றே தான் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னா 3 வகுப்புகளை கொண்டது. நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனர் கிடையாது, திரிகடுகம் தான் நல்லாதனர் வருவாங்க. நாலடியாரை இயற்றியவர்கள் வந்து சமண முனிவர்கள் தான். சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூல் தான் வந்து நாலடியார் அப்படிம்பாங்க. நாலடியார் வந்து நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் இதெல்லாம் குறிப்பிடுவாங்க, கேட்டு இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார்ல வந்து 400 வெண்பாக்கள் வந்து உள்ளன. 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் வந்து குறிக்கும். ஸோ நம்ம வந்து நாலடியார் அப்படின்னா வந்து குட்டி திருக்குறள், இதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாலடியார் அப்படின்னா வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என 3 வகுப்புகள் கொண்டது. நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள், 400 வெண்பாக்களை கொண்டது. இது வந்து என்னன்னா நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு வரும். நாவாய் அப்படின்னா படகு, இறை அப்படின்னா வந்து தலைவன், இந்து அப்படின்னா வந்து நிலவு, மதி அப்படின்னாலும் வந்து நிலவு தான் வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இடர்னா துன்பம், நாவாய் படகு, இறை தலைவன், இந்து அப்படின்னா வந்து நிலவு. அடுத்து பாருங்க, கம்பராமாயணம். கம்பராமாயணம் அப்படின்னா வந்து 6 காண்டங்களை கொண்டதான் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் வந்துன்னா கம்பரோட நூல் தான் வந்து கம்பராமாயணம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. அந்த 6 காண்டங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னாவே இது வந்து சுந்தரகாண்டம் வந்து எந்த ஆர்டரில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கம்ப ராமாயணத்தில் வந்து சுந்தரகாண்டம் வந்து 5ஆம் காண்டமாக தான் வந்து இருக்கும். காண்டம் அப்படின்னா வந்து ஒரு பெரும் பிரிவை தான் வந்து காண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேள்வி என்ன, கம்ப ராமாயணத்தில் வந்து சுந்தரகாண்டம் வந்து எத்தனையாவது காண்டம் அப்படின்னா 5ஆவது காண்டம். அகநானூற்றில் வந்து மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பிரிவுகளை உடையதுன்னு பார்த்துருக்கோம். கலிற்றி யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. அதில் கலிற்றி யானை நிறைனா 120, மணிமடை பவளம்னா 180, நித்திலக்கோவைனா வந்து 100 பாடல்களை கொண்டது. நமக்கு கேள்வி வந்து அகநானூற்றில் வந்து மணிமடை பவளத்தில் தான் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 180 பாடல்களை கொண்டதான் வந்து மணிமடை பவளம். அடுத்து பாருங்க, நற்றிணை. நற்றிணையை வந்து தொகுத்தவர் வந்து யாருன்னு தெரியாது, ஆனால் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி, அதான் கரெக்ட். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதன் அடிவரையறை வந்து என்னன்னா 9 to 12 தான் வந்து இதன் அடிவரையறை. இதை தொகுத்தவர் யார் என்று தெரியாது, தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து வந்து 8 தொகையில் வந்து முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நற்றிணை. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. செரு அப்படின்னா வந்து வயல், வித்துனா விதை, யானை யானர் அப்படின்னா வந்து புது வருவாய் அப்படிங்கிறாங்க. வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி. செருனா வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டினா வந்து பனையோலை பெட்டி. இந்த பொறுத்துக வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க.
சிலப்பதிகாரத்திற்கு எந்த உரை ஆசிரியரின் உரை நூல் வந்து முழுமைக்கும் வந்து உள்ளது அப்படிங்கிறாங்க நாமு வேங்கடசாமி நாட்டார். நேற்று கூட பார்த்தா திருவிளையாட புராணத்துக்கு உரையாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா நாமு வேங்கடசாமி அப்படின்னு பார்த்தோம். அதே தான் வந்து சிலப்பதிகாரத்துக்கும் வந்து எந்த உரை ஆசிரியரோட உரை நூல் வந்து முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருவிளையாட புராணம் வந்தாலும் சிலப்பதிகாரம் வந்தாலும் உரையாசிரியர் யாருன்னு கேட்டால் நாமு வேங்கடசாமி நாட்டாரை போட்டுறணும். அடுத்து பாருங்க, சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்து உரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதே கேள்விதான் நேற்று பார்த்த கொஸ்டின் பேப்பர்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. அதில் என்ன நம்ம குறிப்பிட்டிருந்தாங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யாரை வந்து புகழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சேக்கிலாரை புகழ்ந்தார், சேக்கிலார் தான் ஆப்ஷனாக வந்துருந்துச்சு. ஸோ கேள்விகள் வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க கேட்குற விதம் தான் மாறுது. நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நேற்றுக்குள்ள கொஸ்டினில் வந்து ஆப்ஷனில் வந்து சேக்கிலார் வந்து இருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஆப்ஷனில் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். கேள்வி வந்து அதே தான், அவங்க கேட்குற விதம் மட்டும்தான் மாறுது. நல்லா பார்த்துங்க. சேக்கிலாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்து உரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நேற்று கேட்ட கேள்வி வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரை புகழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுக்கு கேள்வி வந்தனா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்து உரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, கூற்று 1 and 2 பாருங்க. சேக்கிலார் வந்து அவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா அருண்மொழி தேவர் அப்படிங்கிறாங்க. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து என்னன்னா திருதொண்ட புராணம். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ பெரிய புராணத்தோட ஆசிரியர் வந்து சேக்கிலார், சேக்கிலாரோட இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர். பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னா திருதொண்ட புராணம். இதை வந்து 63 புராணம் கூட வந்து குறிப்பிடுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, கூற்று கொடுத்துருக்காங்க. உமரு புலவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் வந்து மாணவர் அப்படிங்கிறாங்க. அது வந்து கரெக்டு தான். உமரு புலவரின் வந்து மற்றொரு நூல் வந்து முதுமொழி காஞ்சி வந்து கிடையாது, அது வந்து தவறு. முதுமொழி மாலை அதுதான் வந்து உமரு புலவர் அவர்களுடையது. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது அவருடையது கிடையாது. ஸோ வந்து உமரு புலவர் வந்து யாரோட மாணவர் அப்படின்னா கடிகை முத்து புலவரின் மாணவர் தான் உமரு புலவர், அது கரெக்டு. அவரோட நூல் உமரு புலவரோட நூல் வந்து என்ன சீரா புராணம் வந்து ஒன்று, அடுத்து வந்து முதுமொழி மாலை அதுதான் அவரோட நூல். நமக்கு வந்து அந்த காஞ்சி அதில் தான் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், அந்த பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுங்க அப்படிங்க வந்து சொல்கிறாங்க. மாதிரத்துறை கேசரி நிக முகமது தம் அப்படின்னு. ஸோ அது வந்து கரெக்டாக அந்த செய்யுள் வடிவத்தில் உள்ளது மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. மாதிரத்துறை கேசரி நிகமுகம் மதுதம், அதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தூர். இந்த அடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? இந்த அடிகளில் உள்ள குட்டி அதுதான் நமக்கு முக்கியம். இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அந்த குட்டிங்கிற சொல் வந்து குறிக்கும் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து தலையில் வந்து குட்டுதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு. இந்த பாடல் வரியில் பனை எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து மூங்கில் அப்படிங்கிறாங்க. பனை அப்படின்னா வந்து மூங்கில். இந்த வரியில் பனைக்கான பொருள் வந்து என்னன்னா மூங்கில். அடுத்து பாருங்க, தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம். கரெக்டு. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன், அது வந்து தவறு. ஏன்னா நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பாட்டுடை தலைவன் தான் நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன் தான் நந்தி கலம்பகத்தின் வந்து பாட்டுடை தலைவன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம்னா நந்தி கலம்பகம். அதோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வந்து 3ஆம் நந்திவர்மன். அவருடைய நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் வந்து யார் என்று தெரியவில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க, கொம்பினை ஒத்த மடப்பிடி யார் அப்படிங்கிறாங்க. மடப்பிடி அப்படின்னா வந்து பாஞ்சாலி, மடக்கொடி அப்படின்னா வந்து கண்ணகி, மடமொழி அப்படின்னா வந்து கோப்பெருந்தேவி. அதை பார்த்துங்க. நமக்கு கேள்வி வந்தன மடப்பிடினா பாஞ்சாலி, மடக்கொடினா கண்ணகி, மடமொழி அப்படின்னா கோப்பெருந்தேவி. நமக்கு கேள்வி கொம்பினை ஒத்த மடப்பிடி யார் அப்படின்னா வந்து பாஞ்சாலி. அடுத்து பாருங்க, ரட்சணிய யாத்ரீகம் என்பதன் பொருள் வந்து யாது அப்படிங்கிறாங்க. இறைவனை நோக்கி செல்லும் பயணம் தான் வந்து ரட்சணிய யாத்ரீகம் அப்படிங்கிறாங்க. ரட்சணிய யாத்ரீகத்தின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வந்து H.A. கிருட்டிணப்பிள்ளை தான் வந்து ரட்சணிய யாத்ரீகத்தின் வந்து ஆசிரியர். அவர் வந்து கிறிஸ்துவ கம்பன் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க H.A. கிருட்டிணப்பிள்ளை. ரட்சணிய யாத்ரீகம் வந்து ஒரு வழி நூல் தான். பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தழுவி தான் வந்து H.A. கிருட்டிணப்பிள்ளை வந்துன்னா ரட்சணை யாத்ரீகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அதனால தான் இது வந்து ஒரு வழி நூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரட்சணை யாத்ரீகம் என்பதன் பொருள் வந்து என்னன்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணம். இதில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 3766 பாடல்களை கொண்டதான் ரட்சணைய யாத்ரீகம்.
அடுத்து பாருங்க குலசேகர ஆழ்வார் அவர் பிறந்த நாடு வந்து எது அப்படின்னா வந்து சேர நாடு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேர நாடு. அடுத்து அதிகமாக வந்து டிஎன்பிஎஸ்சிலே பாரதிதாசனை பற்றி அதிகம் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாரதிதாசன் தான். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் சொல்கிறாங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து ஒரு குயில்ங்கிற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க, அதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. உப்பு சத்தியாகிரகத்தை தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது என வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்க. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. ஏன்னா காந்திய கொள்கையை அதிகம் வலியுறுத்துறதுனால இவரோட பாடல்கள் இருக்கனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவர் வந்து முதல் அரசவை கவிஞர் கூட வந்து நாமக்கல் கவிஞர் தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டஃபான் மல்லார்மே. நமக்கு வந்து என்ன குரூப் 4ல் வந்து 11th and 12thலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 11th உள்ள கேள்விகளும் அதிகமாக கேட்குறாங்க. நல்லா நீங்கள் வந்து 10th மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அதோட விட்டுறாதீங்க. 6th to 10th ஃபஸ்ட்டு கவனம் செலுத்துங்க. அடுத்து 11th and 12th தமிழையும் அதிகமாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் 11th கொஸ்டின்ஸு. கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டஃபான் மல்லார்மே. இதுவும் 11th கொஸ்டின் தான் பார்த்துங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சு வில்வரத்தினம் அப்படிங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சு வில்வரத்தினம். அடுத்து பாருங்க, காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறாங்க. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். இதே காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அந்த டிஃபரன்ஸ் மாற்றுங்க. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். அடுத்து பாருங்க, பெரியார் மறுமணத்தை ஆதரித்தவர் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படிங்கிறாங்க பெரியார். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் வந்து பெரியார் அப்படிங்கிறாங்க. பெரியார் நடத்திய இதழ்கள் வந்து அதிகம் கேட்டிருக்காங்க. குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, ரிவோல்ட், இதெல்லாம் வந்து பெரியார் நடத்திய இதழ்கள். அந்த இயர் வைஸ் கொண்டு நம்ம வந்து பொறுத்து சொல்லியிருந்தாங்க. தமிழில் இவ்வளவு போதும். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பெரியார். அவர் வந்து நடத்திய இதழ்கள் அப்படின்னா குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, ரிவோல்ட், இதெல்லாம் அவரோட இதழ்கள். அடுத்து பாருங்க, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் வந்து தொடங்கியது அப்படிங்கிறாங்க. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் வந்து தொடங்கியது. கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து தொடங்கியது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் வந்து மாநில மரம் வந்து எது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில மரம் அப்படின்னா வந்து பனை மரம் வந்து கரெக்டு. இதே வந்து என்னென்னா பறவை அப்படின்னா வந்து மரகத புறா வந்து சொல்லுவாங்க. விலங்கு அப்படின்னா வந்து வரையாடு வந்து சொல்லுவாங்க. நீலகிரி வரையாடு தான் வந்து மாநில விலங்கு. மாநில மரம்னா வந்து பனை மரம். மாநில விலங்கு அப்படின்னா வந்து வரையாடு. மலர் அப்படின்னா வந்து செங்காந்தல் மலர் வந்து சொல்லுவாங்க. பறவை அப்படின்னா வந்து மரகத புறா. நமக்கு கேள்வி வந்து என்ன, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா வந்து பனை மரம். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படிங்க. தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் என்ன சொல்லுவாங்க, சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அடுத்த கேள்வி, பரிதிமாற் கலைஞர் வசனடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலரை வந்து பாராட்டுகிறார். பரிதிமாற் கலைஞர் வசனடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார் அப்படிங்கிறாங்க, ஆறுமுக நாவலரை. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். அதை சொல்கிறாங்க. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்கிறதுக்காகவே செலவழித்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு நடுவண் அரசு அளித்தாங்க அப்படின்னா 1990. முதல் சட்ட அமைச்சர்னால அம்பேத்கர் தான் வருவாங்க. அரசியல் நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவர் அப்படின்னா வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து வருவாங்க. ரொம்ப முக்கியம் வந்து அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு அளித்தாங்க அப்படின்னா வந்து 1990ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியம் அது. அடுத்து பாருங்க,
காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு வந்து எது அப்படின்னா 1954. 1954 டு 1963 தான் வந்து காமராஜர் வந்து சிஎம் பொறுப்பேற்ற ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து தேசிய லெவலில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திட்டம் அப்படிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன, தமிழ்நாட்டில் அவர் சிஎம்மா வந்து இருந்த ஆண்டு 1954 டு 63. ஸோ ஒரு இடம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் வந்து அவங்க சிஎம் பதவி வகித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 ஆண்டுகள் வந்து பதவி வகித்திருந்தாங்க. இந்த கேள்வியில் வந்து என்னென்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டுனா 1954. அடுத்து பாருங்க, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்கள் வந்து எது பழமையானது, எந்த ஊரில் இருக்கு அப்படின்னா வந்து பிள்ளையார்பட்டி தான். பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் தான் வந்து மிக பழமையானது. அது பாண்டியர் காலத்தை சேர்ந்தவை. அடுத்து பாருங்க, உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 8 கோடி பேர். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். அடுத்து ஒரு பொறுத்துக வந்து பாருங்க, சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா வந்து அது வந்து என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. அற இலக்கியம். ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து சிறுபஞ்ச மூலம். 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து அறநூல்கள் அப்படிம்பாங்க. குடும்ப விளக்கு அப்படின்னா வந்து தற்கால இலக்கியம். பாரதிதாசன் அவர்களுடைய தான் குடும்ப விளக்கு, அது தற்கால இலக்கியம் அப்படிங்க. சீவக சிந்தாமணி அப்படின்னா வந்து அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா திருதக்க தேவர். அது 50 காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சீவக சிந்தாமணி. அதனால இது வந்து ஒரு காப்பிய இலக்கியம் ஒன்று. குறுந்தொகை அப்படின்னா வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை. அதை சங்க இலக்கியங்கள் அப்படிம்பாங்க. 8 தொகையும் 10 பாட்டுமே சங்க இலக்கிய நூல்கள் அப்படிம்பாங்க. குறுந்தொகை அதனால வந்து சங்க இலக்கியம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அற இலக்கியம், குடும்ப விளக்குனா தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணினா காப்பிய இலக்கியம், குறுந்தொகை அப்படின்னா வந்து சங்க இலக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.